இன்று நமக்கு மருத்துவ ஆலோசனையாக எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்கான இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பிலே டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் நம்மோடு சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அம்மா அவர்கள் பல்வேறு ஊடகங்களின் மூலம் அனைவரின் ஆரோக்கியத்திற்காக நோய் வருமுன் காக்க வேண்டும், அதனை கடக்க வேண்டும், நோய் தடுப்பாற்றலை பெருக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என்பதையும், அதன் மூலம் பல்வேறு ஊடகங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள். நம்மோடு பல்வேறு வகுப்புகளிலே இணைந்து நாம் எவ்வாறு நம் இல்லத்திலே உள்ள பொருட்களை கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்தை அவரவர் உடல் வாகுக்கு ஏற்ப எப்படி வாழ வேண்டும் என்றும், பெண்களுக்கான சிறப்பாக பெண்களுக்கான பிசிஓடி, பிசிஓஎஸ், குழந்தையின்மை, இர்ரெகுலர் பீரியட், அந்த ப்ரீபோஸ்ட் அண்ட் மெனோபாஸ்ட் நேரத்திற்காக நம்முடைய வாழ்வியலில் இயற்கை உணவு முறையில் நாம் எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை பற்றி பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார்கள். இன்று நமக்கு எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்கான இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பிலே தன்னுடைய சிந்தனையை உரையை வழங்குவதற்காக மக்கள் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும், தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் அம்மா அவர்களை அன்பும் மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். துவங்கல் அம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பார்ந்த இறை நண்பர்களே, மாலை பொழுதில் நாம் எல்லோருமாக ஒற்றுமையாக ஒரு கூட்டாக ஒரு இறை தியானமாக அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய மனம், உடல், எண்ணம் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு உண்டான ஒரு கூட்டு சொற்பொழிவு அல்லது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதுக்காக எங்களுக்கே அவங்கள ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு வகுப்புக்கு, ஒரு மன்றத்துக்கு பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரையும் ஒருமுகமா அவங்கள வர வச்சு இந்த டைமை ஒதுக்கி கொடுத்து அவங்க ரொம்ப மெனக்கிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றியையும், மற்றும் இந்த ஒரு விழிப்புணர்வு மூலமாக மக்கள் மனதில் இருக்கிற ஒரு டவுட்ஸ், எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள் தெரியறது இல்லை. இதே ஒரு இயற்கை மருத்துவம்னு நான் எப்பவுமே எல்லாருக்குமே திருப்பி ரிப்பீட் பண்றது, நோய் வந்தக்கப்புறமா ஒருத்தர் அதுல இருக்கிற ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற 10 வருஷம் 15 வருஷம் அனுபவமிக்க ஒரு வழிகாட்டியா தான் நாங்க இருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய மூதோர்களே நமக்கு எல்லாமே மருத்துவராக, நண்பராக, வழிகாட்டியாக, ஒரு குருவாக நம்ம அவங்களோட அட்வைஸ் படிதான் அவங்க கொடுக்குற நமக்கு ஒரு சந்தர்ப்பத்திலும் சரி, டெய்லி லைஃப்லயே நமக்கு அவங்க வழிகாட்டிகிட்டே இருப்பாங்க. இது இந்த மாதிரி சாப்பிடணும், இது உணவுல ஆகட்டும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகட்டும் சரி, மென்டல்ல நம்ம எப்பெல்லாம் மெயின்ல வீக்கா இருக்குமோ, எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது, சுகம் துக்கம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆதி குரு நமக்கு எல்லாரும் அவரோட வழியில போகிறதுக்காக அவரு சொல்லி கொடுத்த பாதையில நம்ம ஒரு வழிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம உடல், மனம் மற்றும் அதையும் தாண்டி நம்ம எண்ணம், சொல், செயல், ஆத்மா, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா நமக்கு எப்படி நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுங்கிற முறைதான் நம்ம இப்ப பேசுறதும் அதேதான். ஒரு வழிபாடாகவும் ஒரு தியானமாகவுமே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஒன்றி ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம அதை கவனிக்கிறோம். மைண்ட்ஃபுல்னஸ். அதுல நமக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தா
கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. நாங்க மெயினா பண்றதே வந்து எஜுகேட்டிங். ஒரு 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 விஷயத்த நம்ம வந்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றப்போ நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நமக்கு என்ன விதமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கேட்கலாம். ஒரு ஒரு புரிதலோட ஒரு 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 அறிவு கூர்ந்த ஒரு விழிப்புணர்வு தான் நாங்க மாதிரி இருக்கவங்க மருத்துவராக உங்களுக்கு ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா இந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பேசியிருக்கேன். வந்து குடல் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 டாபிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய மெயினா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் மாற்றங்கள்ல மெயினா பாதிக்கப்படுறது இந்த உணவு சார்ந்த பிரச்சனை வந்து மெயினா குடலை தான் பாதிக்குது. சரிங்களா? குடல் வந்து நமக்கு சுத்தமா இருக்கணுங்கிறது நான் முதல்ல டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸும் பேசியிருக்கேன். குடல் சுத்தத்தை பத்தியும் பேசியிருக்கோம். இது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இரிட்டபிள் பவல் இரிட்டன்னா அவங்க வந்து அவங்களோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்க கரெக்டான மருத்துவ பேர் இல்லாம எரிச்சல், இரிட்டேஷன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அது உணவா இருக்கலாம், அது தண்ணி மூலியமா இருக்கிற கிருமிகள் ஆகட்டும் சரி, இல்ல உணவு வந்து ஒவ்வாமை, அலர்ஜி, அதுக்கப்புறமா வந்து நமக்கு உடம்புல சரியான ஒரு ஜீரண உறுப்புகள் வேலை செய்யலைன்னா அதோட சுரபி செக்ரீஷன்ஸ் எல்லாம் வந்து அது இரிட்டேட் ஆகும். கம்மியா இருக்கும், இல்ல அதிகமா இருக்கலாம். அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனைனால கூட உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதெல்லாமே சிம்டம்ஸ். நாள்பட்டு இருக்கு, ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு மருத்துவ உலகத்துல நமக்கு ஒரு அன்றாடம் 2 முறை வந்து நமக்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து பவல்ஸ் கிளீன் பண்ணணும், மோஷன் போகணும், காலையில ஈவினிங். அந்த மாதிரி போகல அப்படின்னா உங்களுக்கு அதே வந்து ஒரு மலச்சிக்கல் என்று சொல்லி அதுக்கு ஒரு நமக்கு வியாதியா மாறிடுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோஷன் நமக்கு மலம் வந்து போறது, இர்ரெகுலர் டைமிங்ல போறது, காலையில போக மாட்டாங்க சில பேர், ஈவினிங் போறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூல்ஸோட வந்து தண்ணியா வந்து அந்த மலம் கழிக்கிறப்போ அது டயரியா அப்படின்னு சொல்றாங்க, லூஸ் ஸ்டூல்ஸ். இந்த 2 சிம்டம்ஸ் மெயினா இருக்கும். அன்டைம்ல இருக்கும், எனி டைம் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை ஃப்ரீக்வன்சி இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு வயிற்றுல இருக்கிற சில கோளாறு, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பண்ணுது. அது எதனால பண்ணுது? உணவா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த உணவு உள்ள போற உணவு மூலியமாவும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ், இரிட்டேஷன் வரும். தண்ணி மூலியமா வரும். வெளியில இருந்து சாப்பிடுற உணவுலையும் நமக்கு அது சேராம போகும். அதுல கலந்துக்கிற ஒரு உணவுப் பொருட்கள்ல கலந்துருக்காங்க இல்லைங்களா, கலரிங் ஏஜென்ட், அப்புறம் வந்து அதுக்கு தேவையான இதெல்லாம் சால்ட், உப்பு யூஸ் பண்றது, எண்ணெய், ஸ்பைசஸ், என்னெல்லாம் நமக்கு ஒத்துக்காதோ, உடம்புக்கு தேவையில்லையோ அதெல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னெல்லாம் நம்ம வந்து ஃபுட்டு வந்து மாத்திக்கிறப்போ அந்த குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து வராம தடுக்க முடியும். வந்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியா இயற்கை வழியில நம்ம எப்படி நம்ம சீர்படுத்திக்கிறது, உள்ள உறுப்புகள் வேலை செய்யறதுக்கு, ஜீரண மண்டலத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல ஜீரண உறுப்புகள் வேலை செஞ்சு அதுக்கு தேவையான என்சைம்ஸ், அதுக்கு தேவையான ஜீரண நீர் சுரக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேச்சுரோபதியில இயற்கை வைத்தியத்துல வீட்டுல என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தினா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நிறைய ஐபிஎஸ் உணவு மாத்திரம் கிடையாது, நமக்கு ஆங்ஸைட்டி, நிறைய ஒர்க் டென்ஷன் அதிகமாகறதுனால, மெயினா வந்து வெளியில ஐடி பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கவங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. உடல் உழைப்பு இல்லாம ஆரோக்கியமற்ற ஒரு
உணவு, அதுக்கப்புறம் மன உளைச்சல், திருப்பி திருப்பி நடந்த விஷயத்த நம்ம வந்து மனசுல போட்டுட்டு அதை வந்து ஒரு சின்ன விஷயத்த நினைச்சு நினைச்சு அது பெருசா இமேஜினேஷன் நம்மளே அதை பெருசுபடுத்தி அதுக்கு இமேஜினேட்டிவ் ஃபியர். நிறைய லேடிஸ் வந்து அந்த ஒரு 40 வயசு கடந்து இருக்கவங்களுக்கு உமனுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. எதனால? அததான் நான் முக்கியமா எல்லாருக்கும் சொல்லணும்னு விரும்புறேன். ஐவிஎஸ் என்றால் நான் சொல்லக்கூடிய வந்து அந்த இரிட்டேஷன் வந்து உணவு பாதையில இருக்கா, இல்ல உறுப்புகள் இருக்கா, இல்ல நம்மளுடைய மைண்ட்ல இருக்கா? இந்த இரிட்டேஷன் அப்படின்றது உணவு மாத்திரம் கிடையாதுங்க. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நமக்கு நம்ம மைண்ட பாதிச்சு, அதனால கூட நமக்கு குடல் சரியா ஜீரணம் வந்து சரியாமை அப்படிங்கறது வந்து ஏற்பட்டு நம்மளுடைய உறுப்புகளை வந்து அது பலமிழந்து அது வேலையை செய்ய முடியாம தவிக்கிறதுக்கும் நம்ம ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தான். இப்ப நமக்கு ஓவராலா நம்மளுடைய உடல் பாதிக்குது, மனசும் பாதிக்குது, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இல்லாம போயிடுது. ஒரு வாழ்க்கைனால நம்ம ஒரு சந்தோஷமே வந்து யாருமே இல்ல. ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் வந்து பாடியில சுரக்கிறது கிடையாது. இது கொஞ்சம் எக்கோவா இருக்குங்களே. இப்ப சரியா கேக்கும் மேடம். அது ஏன்னா எக்கோ அடிக்கிறப்ப எனக்கு அது கண்டினியூஸ் தான். அது நான் பேசினா கூடவே பேசுற மாதிரி இருக்கு. சரி, இப்ப பேசி பாக்குறேங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளுடைய தரம், வாழ்க்கை தரம் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் நம்மளுடைய மனசுலதான் இருக்கு எல்லாமே. அதை கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுறோம். பாக்குறதெல்லாம் வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கப்போ ஃபுட்டு, நீங்க வெளியில போறீங்க, கடையில இருக்கிற ஒரு கலர்ஃபுல் ஃபுட்டு விதவிதமான அலங்கரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்த்தாலே நம்ம குழந்தைகளாகட்டும் நமக்கும் சாப்பிடணும் போல இருக்கும். ஸ்மெல்லு எங்கேயோ நமக்கு சமைப்பாங்க, அதை எப்படி நமக்கு ஒரு நுகர்வு மூலமா நமக்கு உடனே ஜீரண சுரக்க ஆரம்பிச்சுவோம், அவங்க வீட்டுல அது பண்றாங்க அப்படிங்கிறது. சென்சஸ் மூலியமா தான் நம்ம மைண்டுக்கு நிறைய விஷயங்கள் போகுது இல்லைங்களா. நமக்கு பாக்குறது, சாப்பிடுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, வீட்லயே நமக்கு நல்ல டேஸ்டியா இருந்ததுன்னா நம்ம 2-3 இட்லி சேர்ந்து சாப்பிடுவோம், சட்னி நல்லா இருந்தா. அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு பண்ணிக்கணும். சுவை கண்ணால் வந்து பாக்குறது, அது மூலியமா நம்ம வந்து அதோட அழகு, அதோட அலங்கரிச்சு வச்சிருக்கிற ஒரு கேக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதே மாதிரி கேட்பாங்க, நம்ம கேட்போம் போன்ல, நான் இது பண்ணேன், இது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் அப்படின்னா உடனே அதை நம்ம சாப்பிடணும்னு விரும்புறோம். உடனே அது பண்ணி ஆகணும், உடனே அது செஞ்சாகணும். ஒரு கடையிலே அதே மாதிரிதான், போனா விதவிதமா வச்சிருப்பாங்க, அதை பார்த்த உடனே பக்கத்து டேபிள்ல என்ன சாப்பிட்றாங்களோ அதுவும் நம்ம சாப்பிடணும்னு விரும்புவோம். ஸோ எவ்ரிதிங் த்ரூ சென்சஸ். நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய ஆசைகள் வந்து அதிகமாகிறதே த்ரூ சென்சஸ். அப்ப என்ன ஆயிடுது, அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதுவே கேடா விளையுது. இப்போ என்னைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிறது இல்லாம இப்ப டெய்லியுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், இவ்வளவு நம்ம என்ன ஆயிட போகுது, கொஞ்சம் தானே, சிறுக 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 அதுல இருக்கிற எண்ணெய், அதுல இருக்கிற வந்து வேண்டாத சால்ட்டு, கலரிங் ஏஜென்ட், அதுல என்ன கலந்துருக்காங்களோ அந்த உணவை வந்து எப்ப ரீஹீட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்களோ தெரியாது. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அது அடிக்கடி 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 நம்ம வாங்க வாங்க நம்ம வந்து இந்த மைண்ட் என்ன ஆயிடுது, அது கண்ட்ரோல் இல்லாம, சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம மைண்டே சுப்பீரியர் ஆயிடுது. நம்ம மைண்ட் படி கேட்க ஆரம்பிச்சிடறோம், அறிவை மறந்துடும், அறிவை வந்து மழுங்குபடுத்திடுது. எல்லாருக்கும் தெரியும் அது உடம்புக்கு கெடுதல். இந்த வந்து தீபாவளி வந்துருச்சு, எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க. தீபாவளி வர்றதுங்க எல்லாரும் கொடுக்காங்கிறத நம்ம சாப்பிடணுமா? எதுக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து எல்லாரும் ஷேரிங் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல ஒண்ணு இருந்தா நம்ம 4 பேருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய செய்வாங்க. இப்ப அப்படி இல்ல, வீட்லயே யாரும் பண்றது இல்ல. வெளியில இருக்கிற பதப்படுத்தப்பட்ட அந்த ஒரு நிறமூட்டம், அந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபுட்டு தான், ஃப்ரூட்ஸ், அது வாங்க மாட்டாங்க. போய் நேரம் என்ன கடையில இருக்கு, என்ன ஸ்பெஷல், அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் புதுசா புதுசு புதுசா ஏமாத்தலாம்.
அதே சக்கரை தான், அதே மைதா தான், அதே டால்டா தான் இல்லைங்களா? ஸ்வீட் ஒண்ணுதான். ஆனா புதுசு புதுசா அவன் தயாரிச்சு இது பண்ணுங்க, அது சாப்பிடுங்க இதுன்னு நம்ம அதை போய் வாங்குறோம். அதனால நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம ஒண்ணு கத்துக்கணும். நமக்கு ஒரு கேப்பபிள் இருந்ததா நம்மனால 4 பேருக்கு வாங்கி கொடுக்குமா முடியுமா? அந்த ஸ்வீட் பாக்ஸ ஒரு யாராவது ஒரு நமக்கு இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அவங்களுக்கும் தானே வயிறு இருக்கு, நமக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு இல்லையா? நம்மளே எல்லாமே நமக்கே ஒரு 10 பேர் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. வி கேன் ஷேர் இட் டு அதர் பீப்பிள். சேரிட்டி உங்களுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னா, எல்லாருக்கும் குடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம். இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமா நமக்கு இருக்கிறப்போ, நீங்க இப்ப 10 லட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. வீட்ல நெறைய இருக்குங்கிறதுக்காக, ஒரு நாள் மாசக்கணக்குல 15 நாளைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. அது உடம்புக்கு கெடுதிதான். சரிங்களா? ஸோ இந்த மாரி நம்ம இந்த மாரி பண்டிகை டைம்ல எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிட வேண்டாம். அதே வந்து இப்ப டயபெட்டிக் வந்து லீடிங் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு இன்னும் வந்து ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம. ஸோ அத நம்ம வருமுன் காக்கணும். நம்ம நம்மளுடைய சென்சஸ் நம்மளுடைய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல வாய நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்கள பார்க்கறதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம நம்பி வாங்கக்கூடாது. அதே சமயம் இப்ப பாருங்க, நம்மளுடைய ஃபோன எடுத்தா நான் இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னு வந்து நெறைய ரீல்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க போறாங்க. தேடாத இடம் எங்கேயோ அங்க பிரியாணி போடுறாங்க. நைட்டு மிட் நைட் பிரியாணின்னு. அதெல்லாம் எவ்ளோ இளைஞர்களுடைய வயித்த சீரழிச்சிட்டு இருக்கு தெரியுங்களா? என்னுடைய ஒரு 4 வருஷமா ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வயது வந்து இப்போ ஒரு 40 தான் ஆச்சு. அவருக்கு வந்து சின்ன வயசுல நெறைய கோக்ஸ், இந்த பெப்சி எல்லாம் அந்த மாரி டைம்ல குடிச்சு, குடிச்சு ஐடி பீப்பிள். வயித்துல இருக்கிற ஜீரண மண்டலமே வேலை செய்யல. அண்டரா இருக்கு அவருக்கு. எது சாப்பிட்டாலும் எரிச்சல். அதுக்கெல்லாம் ஏதேதோ மருந்து சாப்பிடுறாரு. ஸோ அந்த மாரி ஒரு பழைய பழக்கம். ஒரு 5 வருஷத்துக்கு சின்ன இருக்கிற இதே அவங்க வந்து ஈஸியா வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் அவங்களோட பழக்கவழக்கங்கள்னால. அதனால நம்மளும் ரொம்ப அவேர்னஸா, விழிப்புணர்வா மெயினா லேடீஸ் வந்து வீட்டோட தலைவி வந்து நினைச்சுக்கிறது அவங்க நினைச்சால் எதுவுமே சாதிக்க முடியும். ஆரோக்கியமான இந்த இல்லறத்தை நம்ம நடத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் கட் பண்ணி கொடுங்க. நம்ம யாரு வந்தாலும் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் குடுக்குற பழக்கமே இல்ல. என்ன இருக்கு? பிஸ்கட் இருக்கா? மிக்சர் இருக்கா? இந்த மாரி நம்ம குடுத்து பழகிட்டோம். ஸோ அந்த மாரி கொஞ்சம் நம்ம வந்து வீட்ல அ இந்த பண்டிகை டைம்ல முடிஞ்ச ஸ்வீட்ஸ நம்ம வந்து பண்ணலாம். வீட்லயே ஆரோக்கியமா பண்ணலாம். முடியறது முடியும்னு நம்ம மனசு வச்சா நம்மனால முடியும். மைண்ட நம்ம ட்ரெய்னிங் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, எப்பவுமே அப்புறம் நம்மள பார்த்து நம்ம பசங்களும் அதே மாரி ஆயிடுவாங்க. கடையில வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இரிட்டபிள் பவல்ஸ்ன்றதுக்கு உண்மையான மெயினான ஒரு காரணங்களே வந்து, நம்ம அளவுக்கு மீறியா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுற உணவு மூலியமா தான் 99% பிரச்சனை. ஸோ யோகா இஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். யோகா அண்ட் நேச்சுரோபதி 2யும் வந்து இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் அந்த பேஷண்ட் சொன்னேன் இல்லைங்களா? 40 வயசுக்காரு அவருக்கு நான் 2மே சேர்ந்து குடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் வந்துட்டு இருக்காரு. அது வந்து இந்த மாரி ஈக்குவலா அந்த ப்ராப்ளம் ஆயி, ஆயி என்ன ஆயிடுது, அவருக்கு ஒரு மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. டெய்லி கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த ஆங்ஸைட்டி ஏன்னா அவரோட வொர்க் டைம் மதியம் 12 டூ நைட் 12. அப்ப பசிக்குதுங்கிறாரு. 8 மணிக்கு சாப்பிட்டுருங்கனால, அதுக்கப்புறம் 4 ஹவர் ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன நான் சாப்பிடுறதுன்னு கேட்கிறாரு. நான் வெறும் பாலும், பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் சாப்பிடுங்க. அது பத்த மாட்டேங்குது. நான் நெறைய யோசிக்கிறேங்கிறாரு. அளவுக்கு அதிகமா நம்ம எண்ணங்களே நம்மளை சிதைச்சிருது பார்த்தீங்களா? எண்ணங்கள எப்படி குறைக்கிறது? மெயினா தேவையில்லாத விஷயங்கள் உள்ளயே நம்ம செலுத்திக்கணும். நம்ம வந்து அ தேவையில்லாத நெறைய செல்ஃபோன் பார்க்கறத நம்ம எப்படி கட் டவுன் ஸ்க்ரீனிங் டைம பண்றது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு எல்லாருக்குமே. நல்லது, கெட்டது 2மே இருக்கு. அளவுக்கு அதிகமா நம்ம வந்து இத யூசேஜ் பண்றனால, டைம் எல்லாம் என்ன போயிடுது? வேஸ்ட் ஆயிடுது. நம்ம வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறோம்.
ஓகேங்களா? அதனால ஹோலிஸ்டிக் அப்ரோச் இதுல இருந்து எப்படி நம்ம வந்து வெளியில வர்றதுக்கு இந்த நேச்சுரோபதி இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவும் யோகா மூலமாகவும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளை நம்ம தற்காத்துக் கொள்வோம். முதல்ல வந்து என்ன அப்படின்னா ஆட்டோனமிக் டிஸ்பங்க்ஷன். அதாவது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஹார்ட் பீட்டோ பிபியோ ரைஸ் ஆனா அது ஆட்டோனமிக் அந்த நர்வஸ் சிஸ்டத்துல நரம்பு மண்டலத்துல 2 இருக்கு. ஒண்ணு எதெல்லாம் பாடியில அதிகமாகுமோ அதை கம்மிப்படுத்துறதுக்கு உள்ளேயே இன்னொரு மெக்கானிசம் இருக்கு. அதாவது ஹார்ட் பீட் நமக்கு 72 இருந்தது, நமக்கு ஒரு 90 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை உடனே உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தி நமக்கு ஹார்மோன்ஸ் வந்து அந்த பிபியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ரசாயனம் சுரக்குது இல்லைங்களா? ஸ்லோ பண்றதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹார்மோன் தான் அதுக்கு காரணம். கம்மி பண்றதுக்கும் ஹார்மோன் தான். சரிங்களா? இப்ப நமக்கு கோவம் வருது, டென்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆகும். ஸோ அந்த மனசு இருக்கு இல்லையா? அந்த மைண்ட் மூலியமா தான் உடல்ல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுது. ரசாயன மாற்றம். ஸோ அத குறைக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஹார்மோன் தேவைப்படுது. ஸோ இது 2மே வந்து ஒண்ணு ஹையானா இப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க பிபி. அது எப்படி இந்த சமநிலைக்கு வரும்? உடனே உடம்பு வந்து ஓகே ரெகக்னைஸ் பண்ணுவோம் பிபி லோவா இருக்கு, நம்ம வாட்டர் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நமக்கு என்ன பற்றாக்குறையோ உடனே ஒரு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, சுரந்து நமக்கு தாகத்தை ஏற்படுத்தும். உடனே நம்ம வாட்டர் குடிப்போம். உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகி அப்படியே டயர்ட் ஆனோம்னா அது ஒரு ஒரு இண்டிகேஷன். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது ஓகே நம்ம ஏதாவது குடிக்கணும்னு உடனே நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுதுன்னு உடனே நம்ம தண்ணி குடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு. ஸோ அட்டானாமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த அந்த ரெகுலேஷன் ஆஃப் தி இன்டர்னல் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்றது. இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் நிறைய உடம்பு அதான் சொன்னேன் இல்லைங்களா? ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இதனால வந்து நமக்கு உடல்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மூச்சு பயிற்சியோ தியான பயிற்சியோ இதெல்லாம் நீங்க பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அப்பதான் நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இன்டர்னல் சிஸ்டத்துல ஒரு ஈக்குவலிபிரியம் ஹார்மோனி இருக்கணும். நம்ம ஒண்ணு ரொம்ப ஏதோ யோசிச்சிருப்போம், அது உடம்புல நம்மளை அறியாமையே சில மாற்றங்கள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு சரியா ஜீரண மண்டலம் வேலை செய்யாது, சாப்பிட மாட்டோம். ஜீரண உறுப்பு நல்லா சுரந்தாதானே சாப்பிடுவோம். அப்பிடைட்டு நல்லா பசி எடுத்து சாப்பிடுன்னு சொல்லணும்ல. பசி எடுக்கிறதுக்கு நம்மளுடைய உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும்ல. நல்ல ஜீரண மண்டலம் நல்லா ஒரு ஒரு ஹார்மோன் பசி அதாவது கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அப்புறமா வந்து சிறுகுடல்ல சில டைஜஷன் ஆகிறதுக்கு உண்டான சுரப்பி நீர் வயிற்றுல சுரக்கணும். வாயில நம்மளுடைய மவுத்துல வந்து நமக்கு ஜீரண நீர் சுரக்கணும். தலைவால கலந்து வரும். இந்தந்த அமிலங்கள் வந்து சுரந்தாதான் நமக்கு ஜீரண உறுப்பு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்ட் அட்டானாமிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த நம்ம யோகா பண்ற மூலியமா நம்ம ஆங்ஸைட்டி நம்மளுடைய மைண்டை பேலன்ஸ் பண்ணீங்க, பேலன்ஸ் ஸ்டேட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படாதது, கோவப்படுறது, தேவையில்லாத பயம், அவசரமா நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யறது, நிதானம் இல்லாம ஸ்பீட் பிரேக்கே இல்லாம வண்டி போச்சுன்னா எங்கேயாவது டேஷ் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கொடுக்க கூடாது உடம்புக்கு. அது மைண்டை நம்ம அமைதிப்படுத்தணும். அததான் மேனேஜ்மெண்ட் ஐபிஎஸ்க்கு மெயினானதுங்கிறாங்க. ஏன்னா குடல்லையே நிறைய செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் குடல்லையும் சுரக்கும். அந்த குடல் சுரந்தாதான் நம்மளுடைய பிரெயினுக்கு இண்டிகேஷன் போகும். ஓகே இது ஜீரண மண்டலத்துக்கு உண்டான ஹார்மோன். அந்த கட்டுக்கு மேல போறது ஒரு பசிக்குதுங்கிறது எப்படி உங்களுக்கு உணர்ந்து அந்த ஒரு ஜீரண நீர் சுரக்குது உடம்புல. அது மேல பிரெயினுக்கு வந்து அது வந்து ஒரு நரம்பு மூலியமா போகும் கரண்ட் மாதிரி.
மெசேஜ் மாதிரி அது எடுத்துட்டு போகும். அந்த மெசேஜ் போய் பிரெயின்ல ரீச் ஆகி அந்த பிரெயினோட சிக்னல் இருந்தாதான் இங்க ஜீரண மண்டலமே வேலை செய்யும். பசிக்கலமா எனக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்? நிறைய ஏதோ பிரச்சனை வச்சுட்டு இருப்பாங்க, பசிக்கலம்பாங்க. அப்ப நமக்கு நிஜமாவே தான் ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆயிடும், எல்லாம் பிளாக் ஆயிடும். அந்த ஜீரண மண்டல செயல்பாடும் குறைஞ்சிருது. அப்புறம் அம்மா வந்து அதை சொல்லி இதை சொல்லி, அப்பா அதை சொல்லி குழந்தைய வந்து ஊட்டி விடுறது, இதெல்லாமே வந்து அந்த இது பண்ணாதப்பா, நாங்க இருக்கோம், தைரியமா இரு அப்படின்னு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில சொல்லணும். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. அருகாமையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க, நமக்கு கூட பிறந்தவங்க, அதுக்காக நம்ம வந்து நம்ம மனசுலயே குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உடல் சம்பந்தப்பட்டனாலும் சரி, மன சம்பந்தப்பட்டதாலும் சரி. அது பாதிப்பு என்னமோ உடலுக்கும் மனக்கும் ரெண்டுக்குமே இருக்கு. உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடவுள் குரு இருக்காரு. அவர் முன்னால உட்கார்ந்து அவர்கிட்ட சொல்லுங்க. பேசுங்க. தந்தையாகவும், தாயாகவும், குருவாகவும், நண்பனாகவும், எல்லாவுமாக இருப்பவன் இறைவன். அவர்கிட்ட முறையில்லாமே. ஆனா நீங்க மனசு விட்டு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இறைவனுக்கு ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும். கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம எனக்கு இது நல்லா ஆகல, அது நல்லா ஆகல. நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன். நோ. நீங்க பண்ற மாரி 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தியானம் பண்றோமா? குருவ நினைக்கிறோமா? குரு சொன்னத நம்ம உபதேசங்கள கேட்கிறோமா? நம்மள வந்து செல்ஃப் ஹீலிங் நம்ம உடல்ல இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதுக்கு, நம்ம அவர்கிட்ட இருந்து, நம்ம கடவுள்கிட்ட இருந்து அந்த அருள வாங்கணும். அருள வாங்குறதுக்கு நான் வந்து நான் எப்படி இருக்கணும்? அவரு மனமிறங்கி குடுக்குறாருன்னா, அதுக்கு ஒரு தகுதியா நம்ம இருக்கிறோமா? தகுதி உள்ளவனாக மாற்றிக்கொள்வதற்கு தான் இத்தன பேரும் நம்ம உடல்ல இருந்து ஆரம்பிச்சு, மனம்ல இருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அத வந்து ஒரு கலந்துரையாடல். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதுக்காக எப்பவுமே பிரச்சனைகளே பேச வேண்டாம். நல்லதையும் படிங்க. சில புக்ஸ் படிங்க. அதுல இருக்கிற கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, நீங்க உடனே அந்த அத வந்து என்ன பண்ணணும்? பாசிட்டிவா மாத்தணும். சரிங்களா? அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு செயின் மாரி. அப்ப நமக்கு உடல், மனம் 2மே லேஸ் ஆயிடும். இப்ப நீங்க பாசிட்டிவா பேச, பேச ஏதாவது கேட்டா கூட, ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல அத பேச வேணாம். அந்த டாபிக் போக்கூடாது. 1 மணி நேரமா அந்த பிரச்சனைய, வீட்டு பிரச்சனை, அவங்க இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. அப்படி கிடையாது. அவங்க பண்ற நல்லதையும் கெடுதலா இருந்தா கூட அது வந்து ரொம்ப நேரம்லாம் கேட்கக்கூடாது. 1 நிமிஷம், மிஞ்சி போனா 2 மினிட்ஸ். அத எப்படி நம்ம பாசிட்டிவா இருந்து, அந்த இடத்துல நம்மளையும் பார்த்துக்கணும். அந்த ஃப்ரெண்டையும் வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்ப நமக்கு ஹார்மோன்ஸ் நல்லதா சுரக்கும். பேசுறவங்களுக்கும் சரி, அவங்க கேட்கறவங்களுக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் இந்த ஐபிஎஸ் ரிலேட்டடா ஏன் சொல்றேன்னா, ஆங்ஸைட்டி தான் மெயினு. கவலைப்படுறது. நமக்கு வந்து பணம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு அது ஒரு விதமான கவலை. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற கவலை. சரிங்களா? பயம். இதே மாரி நம்மளுடைய பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களோ? ஸோ அந்த மாரி நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க? அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். தனி மனிதனோட எண்ணம், செயல், நம்மளுடைய வாழ்க்கை முறை இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ மத்தவங்களாகட்டும் சரி, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கோவப்பட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அதுல இருக்கக்கூடாது. தட் வில் அஃபெக்ட் யுவர் கட் ஹெல்த். வீட்லயே பிரச்சனை இருந்தா கூட அத இம்மீடியட்டா சால்வ் பண்ணிட்டு அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்புல இருந்து இனிமே பண்ணாம இருக்கணும். அத மன்னிச்சு விடணும். ஸோ இதெல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி தந்து, இந்த வீட்டையும் சரி, நம்மளுடைய சமுதாயத்துக்கும் சரி ஒரு ஆரோக்கிய ஒரு சூழலை நாம தான் உருவாக்கணும். சரிங்களா? அப்பதான் மனிதன் வந்து ஒரு இப்ப 90% எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து அவங்கள வேலைய சந்தோஷமா பண்றதில்ல. டெடிகேட்டா பண்றதில்ல. ஒரு பொறுப்பு அப்படிங்கிறதே இல்ல.
அதே லேடிஸும் கொஞ்சம் அதுல வந்து இப்போ முதல்ல மாதிரி கிடையாது. இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா நம்ம குழந்தைகளை நம்ம தான் பார்க்கணும். மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கிரீனிங் டைம் தான். அப்புறமா உடல் உழைப்பு இல்லை, நம்மளோட வேலையை மற்றவங்க யாராவது பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறது. வீட்டுல பெரியவங்க இருந்தா, மருமகளா இருந்தா அவங்கள எதிர்பார்க்கறது, அதெல்லாம் அவங்க ஆரோக்கியத்தை சீர்குலைக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 40 வயசுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு ஏர்லியாவே நான் இல்ல 45ன்னு நினைக்கிறேன், ஏர்லியாவே மெனோபாஸ் ஆயிடுச்சு. கை கால்லாம் வலி, உடம்பெல்லாம் வலி, எந்த வேலையுமே செய்ய முடியல ஒரு 4 மாசமா. அப்ப வந்து என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ஏர்லியா பாருங்க, 40 வயசுல இருந்தே நம்மளுடைய டிசிப்ளின், நம்மளுடைய வாழ்வியல் தரத்தை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா 50 வயசுல ஆரோக்கியமா இருக்கணும்னா 40லயே ஆரம்பிக்கணும். இப்போ வந்து எல்லாரும் பின்தங்கி தான் இருக்காங்க. இப்போ 50 வயசு வரைக்கும் எந்த நோயும் இல்லை அப்படின்னா, இப்போ 40லயே ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், வீட்டுல வெளியில வேலை செய்யணும், வீட்டுல வேலை செய்யணும், ஆரோக்கியமற்ற உணவு, அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட்றது இல்ல, பசங்களோட வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எப்படி அந்த காலத்துல எவ்வளோ எல்லாரும் அவங்கவுங்க கடமையை பண்ணோம், ஆரோக்கியமா இருந்தோம், மனமகிழ்ச்சியா இருந்தோம். எல்லாரும் அம்மா அப்பா அதுலயும் சேமிச்சு வைப்பாங்க, சிக்கனமா இருந்தாங்க, வீடு கட்டினாங்க, விருந்தோம்பல் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, திருப்தி இருந்தது. அவ்வளோ பண்டிகைகளுக்கு வந்து அவ்வளோ எல்லாரும் நம்மலாம் ஊருக்கு போய் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கொண்டாடுவோம். இப்ப பாருங்க, போன் ஒண்ணு இருந்தா போதும், எல்லாம் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல நம்ம இந்த குரு சொன்ன இதுல எல்லாம் வந்து நம்ம போய் நம்மளை தற்காத்துக்கிட்டு நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஜப தியானங்கள் பண்ணிட்டு நிறைய வந்து நம்ம போய் விழுகக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இறைவழி மன்றங்கள், இறை தியானம் இவ்வளவும் பண்ணி மற்றவங்க பண்ணாதவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுதே. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்துல நீங்க அறிவுபூர்வமா ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சீர்திருத்திக்கணும். ஸோ இது ஆங்ஸைட்டி பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுல வந்து நல்ல ஹார்மோன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ஒழிக்கணும். நமக்கு தேவையில்லாத பயம், ஆங்ஸைட்டி இல்லாம டைமுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நமக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட எல்லாம் லிமிட் தான். ஒரு இறைவனோட ஒரு கனெக்ட் பண்ணுங்கிற. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு டைரியில எழுதுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை எழுதலாம். எழுதி உங்களுடைய குரு யாரு, இஷ்ட தெய்வ குருக்கு முன்னால வச்சிருங்க. அது அவர் பார்த்துக்க போறாரு. இன்னைக்கு கணக்கு முடிஞ்சது, நாளைக்கு எப்படி நம்ம சுறுசுறுப்பா நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு, நாளைக்கு ஒன் டே எப்படி நம்ம மகிழ்ச்சியா எப்படி இருக்கிறதுக்கு என்ன மைனஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். 24 மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு சரியா? ஸோ இது வந்து இட்ஸ் அபவுட் த நேச்சுரல் ஹீலிங். நமக்குள்ள இருக்கிற ஒரு ஹீலிங்கை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லிட்டேன். அட்டானாமிக் ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்கன்னா, அந்த பேலன்ஸ் ஸ்டேட் பண்ணிக்கிறது. நம்மள ஒரு நல்ல ஹார்மோன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே சமநிலையா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தா அதை வந்து கம்மிப்படுத்துறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் உடம்புல இது ஒரு ஹார்மோனல் ரெகுலேஷன் இன்டர்னலா இருக்கிறதுக்கு இந்த நம்மளுடைய வாழ்வியல் மாற்றமும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம பார்த்துக்கணும். அப்புறம் இப்போ வந்து பெயின், வயிற்று வலி இருக்கலாம், இந்த மாதிரி இரிட்டேஷன் இருக்கப்ப என்னென்ன மாதிரி நீங்க மெயினா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்டாமினல் பெயின் இருக்கும், வலி. அப்புறம் வந்து வயிற்று உபுசம் என்று சொல்லக்கூடிய கேஸ் ட்ரபிள்னால வயிறு சாப்பிடவே முடியாது, எப்பவுமே ஒரு கல் மாதிரி இருக்கும், உபுசம். அப்புறம் பவல் இரெகுலாரிட்டிஸ், மோஷன் போறது எனி டைம் போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே சிம்டம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆயிடும். எதனால? நான் சொன்ன இயற்கை வாழ்வு முறையை மாத்திட்டு நல்ல தூக்கங்கள், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறப்ப இது மாறும்.
ஓகேங்களா? ஓவரால் வெல்பீயிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுடைய எமோஷனலா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வீக்கா இருப்போம், நமக்கே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லாரும் லேடிஸ் ஒரு 45 வயசு மெனோபாஸ்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, மனதளவிலையும் உடலளவிலும், ஹார்மோன் பற்றாக்குறையினால. ஒவ்வொரு வீக்னஸ் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். அது ஜென்ஸ் ஆகட்டும் சரி, லேடிஸ் ஆகட்டும் இருக்கு. சரிங்களா? ஓரளவுக்கு நம்மளைய செல்ஃப் மேன், ஒரு செல்ஃப் பர்சனா, ஒரு செல்ஃப் ஹியூமனா நம்ம வீட்ல நம்ம பண்ண ஒரு நமக்கு ஒரு கடமையை பண்றதுக்கு ஒரு எப்படி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரோ, நம்மள ஒரு பார்த்துக்கிட்டு நம்மள ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு பொசிஷன்ல வைக்கிறதுக்கு தகுதியை நம்ம வளர்த்திக்கணும், ஏஜ் ஆக ஆக. சரிங்களா? அதுல இருந்து நம்ம இறங்கக்கூடாது, டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. எனக்கு வயசாகுது அந்த மாதிரி பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது. வயசா பொறுப்பு கம்மியாகுதா? இல்ல இல்லையா? பேர குழந்தைகளை பாத்துக்கிறீங்க, அவங்கள போறீங்க, கடைக்கு போறோம், பேங்க்குக்கு போறோம், எல்லா வேலையும் நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். மனசளவுலையும் நம்ம சுறுசுறுப்பா இருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ஏன் வயசாயிடுச்சுன்னு நம்ம நினைக்கணும்? ஒரு தோட்ட வேலை பண்றீங்க, நல்லா சில பேர் நல்லா தைக்கிறாங்க, 60 வயசுல கார் ஓட்டுறாங்க. எவ்வளவு பேர் ஒரு உழைப்பாளிகளா இருக்காங்க. ஸோ உழைப்பு மட்டுமே நம்மளை காப்பாற்றும். உழைப்பு ஒண்ணுதான் நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். ஸோ அந்த உழைப்பை நம்ம இன்னைக்கு விடக்கூடாது. அதுதான் என்ஹான்ஸ்ட் ஓவரால் வெல்பீயிங். நம்ம எமோஷனலா ஸ்ட்ராங் ஆக்குறதே அப்படிங்கிறது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறப்ப நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கை தரத்தையே நம்ம மாத்திக்கலாம். பிசிக்கல் மென்டல் பேலன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம எமோஷனலா நம்ம இன்னும் நல்லா காமா நம்மளுடைய மைண்ட் ஸ்டேட்டை ரொம்ப நல்லா வச்சுட்டு உடம்ப நல்லா எனர்ஜி பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். நல்ல கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு டீடாக்சிபிகேஷன் மைண்ட்லயும் சரி, உடல்லையும் சரி. சில ஆசனங்கள் பண்ணிட்டு நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், மெடிடேஷன், இது மூணுமே உடல்ல நீங்க ஆசனம் பண்றதுக்கு எதுக்கு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. பிரீத்திங் எதுக்கு பண்றீங்க? பிராணாயாமம் எதுக்கு பண்றோம்? அதே மாதிரி யோகா தியானம் எதுக்கு பண்றோம்? எல்லாமே ஹோலிஸ்டிக் அப்ரோச். உடல், மனம், எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம தியானம் பண்றோம். பிராணாயாமம் மனதளவிலே எந்த இதுவும் நமக்கு மைண்டும் இந்த பேலன்சிங் ஹார்மோன்ஸ்க்கு தான் நம்ம நல்ல தூக்கம் வருது. எப்படி ஹார்மோன் நல்லா சுரக்கும் பிராணாயாமம் பண்றப்போ. உடல் இரும்பு போல ஆக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சிகள் பண்றது. தியானம் எண்ணங்களை குறைக்கிறது. சரிங்களா? எல்லாமே நமக்கு இயற்கை வழியில் மூலியம் சரி, யோகா பண்றப்போ நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இதுலயே கலந்துருது. அதனாலதான் நம்ம ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு இப்போ நம்ம எந்த மாதிரி உணவு முறை, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி மூலிகைகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, நார்ச்சத்து உள்ளது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அதெல்லாமே நீங்க நேச்சுரலா கொஞ்சம் ஒரு ஒரு உடம்பும் ஒரு மாதிரி இல்லையா? அதனால அதுக்கு என்ன நமக்கு பண்ணுது, என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எப்படி மேனேஜ் பண்றது, என்ன ரூட் காஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த ரூட் காஸ் தெரியறதுக்கு தான் டாக்டர்ஸ் சில டெஸ்ட் எல்லாம் பண்றது. சில பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 62 வயசு ஒருத்தவங்க ரொம்ப நாளா ஐபிஎஸ்ம்பாங்க. உடலெல்லாம் எரியுது டாக்டருங்கிறாங்க. ஏன்னா ஹார்மோன் கம்மி ஆகிறப்ப உடல்ல நிறைய நீர்ச்சத்து குறையும். உள்ளுக்குள்ள நமக்கு லைனிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதாவது உணவு உண்றதுக்கு உணவு பைப் இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் நிறைய மியூக்கஸ் லேயர் இருக்கும். வலுவழுப்பு தன்மை வாய்ந்த லேயர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? கிருமிகளை ஃபில்டர் பண்ணும். ஸோ அந்த 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 வலுவழுப்பு தன்மை குறையிறப்ப நமக்கு வறண்டு போயிடுது, ஈஸியா இரிட்டேட் ஆகும், ஈஸியா ஜெர்ம்ஸ் எல்லாம் உள்ள போயிடும்.
அதனாலதான் சிறுநீரக தொற்று இதெல்லாம் வர்றது. ஒரு வயசுக்கு மேல நமக்கு ஒரு நீர்த்தன்மை, பசைத்தன்மை குறையறதுனால கிருமிகள் அங்க போய் உட்கார்ந்துருது. அதனால உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பழங்கள்லாம் நிறைய நார்ச்சத்துள்ள உணவெல்லாம் எடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, எரிச்சல் ஏற்படும். பசைத்தன்மை குறையிறப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் உள்ள வந்து கிருமிகள் தாக்கத்தினால எரிச்சல். இது ஹார்மோன் குறை, இது இயற்கை தானே. அதுக்குதான் எண்ணெய் தேய்த்து குளித்தல், தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எப்பவுமே குளிச்சது போட்டணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் 40 வயசுலயே ஆரம்பிக்கணும். நமக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் நல்லெண்ணெய் குளியல் பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் குளிப்பாங்க, கண்ணுல விழுவாங்க. பெரியவங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு தொப்புள்ள விளக்கெண்ணெய் 2 சொட்டு விடுவாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாமே. தேங்காய் எண்ணெய் விடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கண்ணை சுத்தி இப்படி ஒரு 2 சொட்டு எடுத்து கண்ணை சுத்தி போடலாம், தொப்புள்ள போடலாம். குளிச்ச உடனே அக்கல்ல போடலாம். இது வந்து நான் வந்து ஒரு டாக்டரா வந்து நான் இதெல்லாம் வந்து சொல்றது என்னோட கடமை. மலக்குடல் மோஷன் போனோடனே எரிச்சல். எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹீட்டா இருந்தாலும் எரியுது, தண்ணி சத்து இல்லைனாலும் எரியுது, நார் சத்து இல்லைனாலும் இருக்கு, அதிக கார உணவு எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் வருது. அதனால உணவு வந்து நீங்க எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். எல்லாமே வந்து சமச்சீராக தான் இருக்கணும். டைமுக்கு தான் சாப்பிடணும். அதுதான் பஞ்சபூதங்களும் நம்மளோடய இருக்கும். நீங்க வந்து எல்லா பஞ்சபூதங்களுடைய சக்தி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பிரின்சிபல் ஒரு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தேங்காய் எண்ணெய் நீங்க வயிற்றுல வைக்கலாம், கண்ணில் சுத்தி போடலாம், அக்கல்ல நீங்க தடவிக்கலாம், குளிச்ச உடனே நீங்க கை காலெல்லாம் பூசிக்கலாம், மலத்வாரத்திலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், சிறுநீரக பாதத்திலையும் அப்ளை பண்ணலாம். எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே, வெயில் காலம்னாலும் சரி, உங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த மாதிரி டைம்ல வாதங்கள் அதிகமா இருக்கும், ஸ்டிப்னஸ், ரத்தோட்டம் கம்மியா இருக்கும். அந்த டைம்லயும் நமக்கு பாடியில நிறைய ட்ரைனஸ் பூசிக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே பூசிக்கலாம். நார்ச்சத்துள்ள அழிய உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனால வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரெண்டுமே இருக்கும். ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு மலச்சிக்கல் வரும், திடீர்னு லூஸ் மோஷனா போகும். சில பேர்த்துக்கு வெறும் லூஸ் மோஷன் அப்பப்ப போறது, அதுவும் ஐபிஎஸ் தான். இரிட்டேட். சில பேர்த்துக்கு போகவே போகாது, அதுவும் மலச்சிக்கல் உண்டு பண்றதுக்கு உண்டான ஒரு சிம்டம். மலச்சிக்கல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நார்ச்சத்து தேவைப்படுது. லூஸா போறவங்களுக்கு நார்ச்சத்து அதிகத்தை கொடுக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்தணும். கரையும் நார்ச்சத்து தான் அவங்களுக்கு தேவை. அதிகமா லூஸ் போறவங்களுக்கு கரையும் நார்ச்சத்து, இவங்களுக்கு கரையா நார்ச்சத்து. இதெல்லாமே நம்ம உணவு அன்றாட சரிவிகித உணவுல உங்களுக்கு எல்லா நார்ச்சத்து கிடைக்கும். காய்கறி கீரைகள் எல்லாம் கரையா நார்ச்சத்து. அது இருந்தாதான் வந்து பயாட்டிக் உணவு நல்லா வந்து கிருமிகள் வளரணும். அதுக்கு தேவையானது நார்ச்சத்து தேவை. கிருமிகள் இருந்தாதான், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒன்னோட ஒண்ணு எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன். கிருமிகள், நல்ல கிருமிகள் வந்து சில ஃபேட்டி ஆசிட் சுரக்குது. அந்த ஃபேட்டி ஆசிட் கண்டிப்பா நமக்கு தேவை. விட்டமின் B12 அப்சார்ப்ஷன். வைட்டமின் டி இருந்தாதான் உடம்புல கால்சியம் உடம்புல சேரும். வைட்டமின் டி தான் மோஸ்ட்லி யாருக்கு பார்த்தாலும் வந்து 10, 12, 8 இந்த மாதிரி இருக்கு. இது நம்ம பூமி வந்து நல்ல இந்த பூமி, அந்த பூமிக்கே இந்த வேலை. ஏன்னா அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங், நம்ம சாப்பிட்றப்ப வந்து நமக்கு ஒரு டைஜஷன் ஆகணும்னாலே நம்ம கீழே சப்பனங்கால் போட்டு அதுக்கு உண்டான ஒரு கீழே ஒரு பாயோ அது மேல உட்காரணும், சப்பனங்கால் போடணும், இலை போடணும், இவ்வளவு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுகெலும்பு நேரா இருக்கணும். அதுக்கப்புறம் கையில தான் நம்ம சாப்பிடணும். கையில நமக்கு சாப்பிட்றப்போ இந்த ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு ஸ்பூன், இல்லைங்களா? இவ்வளவு மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர் அருந்துவது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும், நடுவுல இருந்து நம்ம மிடில் குடிக்க கூடாது. இல்ல ஜீரண உறுப்புகளுக்கு வந்து இந்த மாதிரிதான் ஒரு ப்ரொசீஜர். நம்மளுடைய ஜீன்லயே அப்படிதான் இருக்கு.
ஸோ அந்த பொசிஷன்ல உட்கார்றப்ப நமக்கு உணவு தேவையான அளவு அது வந்து உங்களுக்கு வயிறு நிரம்புறதுக்கு ஈஸியா இருக்கும். உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க நின்னோ இல்ல சேர்ல உட்கார்ற ப்ரொசீஜர் வந்து இந்த நம்மளுடைய சப்பளங்கால் போடுறப்போ அந்த இருக்கக்கூடிய ஒரு சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சக்கரங்களுக்கு வந்து நமக்கு அதுக்கு தெரியும். அது வயிறு வயிறு நிரம்பினோம்னா அந்த சக்கராஸ் வந்து அதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும். உடனே ஜீரண சுரப்பி நீர் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். எப்போ பத்மாசனம், அதாவது உட்கார்ந்து சுகாசனத்துல உட்கார்ந்து சாப்பிட்டால் மாத்திரம்தான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால கீழே உட்காரவங்க முடியும் அப்படின்னா உட்கார்ந்து நேரா நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு பழகிக்கலாம். அப்ப ஜீரணம் நல்லா நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கும் நமக்கு அந்த உட்கார்ற முறைதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ முக்கியமான மூலிகைகள் என்ன டைஜஷன் ஆகிறதுக்குன்னு பார்க்க போறோம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்றதுல நமக்கு சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், இது ரெண்டுமே நரம்பு மண்டலத்துல ரெண்டு பிரிவுகள். உடம்புல எப்பெல்லாம் அதிகப்படியா நமக்கு நடக்குதோ அதை குறைக்கிறது வந்து இந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். ஃபாஸ்ட், ஸ்லோ. ஃபாஸ்ட் ஹார்மோன்ஸ், ஸ்லோ ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது பாராசிம்பத்தட்டிக் ஹார்மோன்ஸ். நம்ம மனம் மகிழ்ச்சியா இருக்கிறது, நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணா நமக்கு அந்த ஹார்மோன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டீங்கன்னா நமக்கு ஹார்மோன் சுரக்கும். நண்பர்களோட மகிழ்ச்சியா பேசுனீங்கன்னா மகிழ்ச்சியான ஹார்மோன் உடம்புல சுரக்கும். ஒரு இடம் நம்ம போறோங்க, அதுக்கு தானே எல்லாரும் வெளியில போங்க, கோயிலுக்கு போங்க, பிடிச்சவங்களுடைய ஒரு ஊருக்கு போங்க, பழைய நினைவுகளை நினைவூட்டுறதுக்கு உண்டானவங்களுடைய வாலிப, அதாவது நம்ம யங் ஏஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் வச்சுக்கணும். எல்லாரும் இப்ப பாருங்களேன், எல்லாரும் ஒரு 60 வயசு 70 வயசு இருந்தா கூட அவங்க எல்லாம் வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் மீட்டு. இப்ப கூட எங்களுக்கு வந்து காலேஜ் மீட் நடந்தது. அது வந்து அலுமினி மீட் அப்படிம்போம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 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 மைண்ட்ல ஒரு மகிழ்ச்சியான ஹார்மோனை தூண்டுதலுக்கு உண்டான ஒரு ரசாயன மாற்றம் கண்டிப்பா நடக்குது. அதனாலதான் இப்போ குழந்தைகள் நம்ம சொல்லிடுறோம், அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம், அவங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அது படிக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா தே வில் பி ஹாப்பி. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணாதான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களையும் நம்ம மதிச்சு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு சப்போர்ட் பண்றோம். அதனால வந்து நம்ம எதுவுமே வந்து ஒரு மன மகிழ்ச்சியா நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழலோ, ஒரு பேச்சோ, பிடிச்ச விஷயம் பண்றது, பிடிச்ச ஹாபி, வெளியில போறது அப்படிங்கிறப்ப ஒரு பிரெயினுக்கு ஒரு புது தூண்டுதல் ஒரு ஒரு தேவைப்படுது. லைஃப்பை ஒரு மோனோட்டோனஸா இல்லாம புது புது ஆக்டிவிட்டி, கலர் கலரா நமக்கு வந்து ஒரே கலர் பிடிக்குங்களா? ஒரே சாப்பாடு சாப்பிடுவோமா? வெரைட்டியா வேணும் இல்லையா? அதே மாதிரி பிரெயினுக்கும் நிறைய வெரைட்டியா உட்கார்ந்துட்டே இருந்தா அது என்ன நினைக்கும் பிரெயின்? இவங்க உட்கார்ந்துட்டே இருக்காங்க இது வேலை செய்யறதுக்கு, இவங்க கிட்ட சுறுசுறுப்பு எல்லாம் இல்ல, அதே செடென்டரி ஆயிடுது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம வேலையை நம்ம பண்றப்போ அதுக்கு வந்து பிரெயின் வில் பி வெரி ஹாப்பி டு ரிலீஸ் ஹார்மோன்ஸ். இல்லைன்னா ஹார்மோன்ஸ் சுரக்காது. ஹார்மோன் இருந்தால் தான் டைஜஷன் ஆகும், பிபி ரெகுலேட் ஆகும், நல்லா நடந்தீங்கன்னா ரத்த குழாய் சுருங்கி விழியும், அப்புறம் கழிவுகள் வெளியேற்றப்படுது, நல்ல ஜீரண சக்தி, தூக்கம், எலும்புகள்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு தேவையான சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஒன்று முட்டிலெல்லாம் சுரக்கும். வெயிட்டெல்லாம் தூக்காதனால எல்லாருக்கும் எலும்பு வந்து தேய்மானம் சீக்கிரமா வந்துருது 40 வயசுலயே. எந்த வெயிட்டும் தூக்க முடியறது இல்லை, ஏன்னா எல்லாமே விட்டுட்டோம். எந்த வெயிட் தூக்காம இருந்தா நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், அப்படி இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஒரு பதிவுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா ஸ்கிரீனிங் டைமை குறைக்கிறதுக்கு நம்ம டிசிப்ளினா நம்ம செல்ஃப் ஹீலிங்கை தக்க வச்சுக்கிட்டு இந்த இரிட்டேபிள் பவல் சிண்ட்ரோம்ங்கிறத வந்து அறவே ஒழிக்கணும். அதுக்கு என்னென்ன நம்ம மூலிகள் முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். உணவுல வந்து கரையும் நார்ச்சத்து, கரையா நார்ச்சத்து வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீட்லயே அஞ்சரை பெட்டியில மேடம் சொல்ற மாதிரி அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, சிம்பிளா என்ன அப்படின்னா சீரகம். சீரணத்தை சீராக்குவது சீரணம். அதை நீங்க வறுத்து பொடி பண்ணிட்டு அதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். இல்ல நைட்டு ஊற போட்டுட்டு நல்லா கழுவிட்டு, அது ஒரு மாதிரி வாசம் வருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சீரகம் கூட நீங்க என்ன பண்ணணும், வாங்கணும்னா நம்ம வெயில்ல காய வச்சுதான் பாக்ஸ்ல போட்டு வைக்கணும்.
அது ரொம்ப நாள் ஸ்டாக்கா இருந்தா ஒரு மாதிரி வாசம் வருது மேடம்ங்கிறாங்க. அதனால நீங்க கொதிக்க வச்சே குடிச்சிருங்க. அப்புறம் மெயினா அஞ்சரைப்பட்டியில இருக்கிறது சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஓமம், வெந்தயம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிறது. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டீ போட்டு நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலாம். பட்டை, சாரி கிராம்பு இல்ல, பட்டை. அத வந்து கொஞ்சம் பொடி பண்ணிட்டு ஒரு சிட்டிகை தான் போடணும். ரொம்ப போடக்கூடாது. சீரகம் 1 டீஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்த விட்டுட்டேன். அது வந்து பெரும் மருந்து, அருமருந்து. அதையும் நீங்க மோர்ல போட்டு குடிக்கலாம். இல்ல அத லைட்டா வறுத்துட்டு சுடு தண்ணி ஊத்தி நம்ம இந்த மாரி வயிற்று எரிச்சல், சாரி கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங்க்கு குடிக்கலாம். வெந்தயத்த பொடி பண்ணிட்டு குடிச்சீங்கன்னா சுகருக்கும் நல்லது. அதுல கரையும் நார்ச்சத்து இருக்கு. அது ஈஸியா போயி உங்களுக்கு வந்து தேவையான குளிர்ச்சி பண்ணிட்டு அதுக்கு அந்த அந்த நார்ச்சத்துல நல்லது கொழுப்புக்கள்லாம் வெளியே வந்துடும், கிளீன் பண்ணிடும், மலக்குடல் வெளியில வந்துடும், நிறைய ஹார்மோன் சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வெந்தயம். சரிங்களா? ஸோ அது இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி ஐபிஎஸ் சிம்டம்ஸ்க்கு நம்ம வந்து உஷாரா என்னென்ன உணவுல சேர்த்திக்கணுங்கிறத இது அஞ்சரைப்படியில இருக்கிறது. டைஜஷன் நல்லா ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன கிச்சன்ல இருக்கிற மெனு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு. உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வந்து என் உடம்புல நெடுநாளா ரொம்ப நாளா இருக்கு. வலியா இருக்கலாம், செரிமான கோளாறா இருக்கலாம், அப்புறம் மூட்டு வலியா இருக்கலாம். ஏதாவது ஒரு சங்கடங்கள். அத வந்து அததான் இன்ஃப்ளமேஷனுங்கிறோம். அடிபட்டா வர இன்ஃப்ளமேஷன் வேற. நாட்பட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த டைஜஷனுக்கு மெயினா நம்ம நிறைய இஞ்சி சேர்த்துவோம். அத வந்து இன்ஃப்ளமேஷனை குறையும். நாட்பட்ட பிரச்சனை. டர்மரிக், மஞ்சள். இதுவுமே ரொம்ப வந்து உங்களுடைய கட்டுக்கு ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துறோம். ஆனா கடையில வாங்காம அத நம்ம அரைச்சு பொடி பண்ணி வச்சுட்டு சேர்த்தலாம். இல்ல மஞ்சத்தூள் பால்ல போட்டுட்டு 2 பூண்டு, கொஞ்சோண்டு பெப்பர், மிளகு அத போட்டு கொதிக்க வச்சு பிபி, கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு, ஜீரண கோளாறு, சளி வராம தடுக்கும், நோய் இம்யூனிட்டி குறைக்கிறதுக்கு குடிப்பாங்க. இதெல்லாம் ஐபிஎஸ்க்கு முன்னால சொல்றேன். வருமுன் காக்கணும். இது இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்தா நமக்கு ஜீரண மண்டலம் நல்லா இருக்கும். ஸோ நமக்கு வேற எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக சொல்றேன். ஸோ அது வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மெயினா நெல்லிக்காய். அதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு. அத நம்ம வந்து தொக்கு மாரி பண்ணி சாப்பிடலாம். இல்ல ஜூஸ் மாரி பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கட் ஃப்ளோரா, அந்த அந்த நல்ல கிருமி வளர்றதுக்கு நல்லது. வேண்டாத கழிவுகள் வெளியேற்றப்படும். சரிங்களா? நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லானது. அது நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அத வந்து நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நெல்லிக்காய். வேற வந்து ஈஸியா கிடைக்கிறது வந்து இந்த அதிமதுரம்னு சொல்லுவாங்க. அதையும் அப்படிதான். வேரா இருந்ததுனாலும் பரவால்ல, பொடியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கிறப்போ, இந்த எரிச்சல், ஜீரண மண்டலம், சுத்தகரிப்பு, அப்புறம் இன்டைஜஷன், எதுக்களிப்பு, ப்ளோட்டிங் இதுக்கு எல்லாமே நல்லது. அப்புறம் பட்டை. அதுவும் அதே மாரி தான். நம்ம நெறையா பட்டை சேர்த்துவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அது நல்லதுங்கிறாங்க. நான் அவ்வளோ பட்டை சேர்த்த மாட்டேன். எப்பயாவது க அத வந்து இப்போ கொஞ்சமா வந்து ஒரு ஒரு சிட்டிகை எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதுல நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. டைஜஷனுக்கு நல்லது. இம்ப்ரூவ்ஸ் அப்பிடைட், அதாவது செரிமான சக்திய வந்து கூட்டும். அந்த வயிற்று உபுசத்தை குறைக்கும். சரிங்களா? நீங்க அது ஏன் சேர்த்துறோம்னா, அந்த ஹை கலோரி நெறைய எண்ணெய் ஊத்தி நீங்க செஞ்சிருப்பீங்க இல்லையா? பிரியாணி, புலாவ், பரோட்டா அந்த மாரி எல்லாம் நீங்க சாப்பிடுறத விடணும். அதனால தான் அதுல வந்து நெறைய சிக்கன்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த பட்டை, கிராம்பு சேர்ப்போம். அத வந்து ஜீரணம் பண்றதுக்காக. நீங்க ஸ்மூத்தி ஏதாவது வந்து நீங்க ஏதாவது ஓட்ஸ்லாம் பண்ணீங்கன்னா, கொஞ்சோண்டு நீங்க ஒரு ரொம்ப கம்மியா ஒரு சிட்டிகை போட்டு நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் பெருங்காயம் நான் சொல்லிட்டேன். அத வந்து ஒண்டர்ஃபுல், எல்லா உணவுலயும் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா சீரகம் நீங்க தண்ணி குடிக்கிறப்போ ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். ஃபுட்டுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகுறதுக்கு. ஸோ மூலிகைகள், நல்ல மூலிகைகள் நிறைந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவ வந்து நம்ம வந்து அன்றாடம் இந்த மாரி எல்லாம் சேர்த்திக்கிறப்போ, நம்ம அஞ்சரைப்பெட்டியில எல்லாம் இருக்கிறதையே நம்ம சேர்த்திட்டு, நெறைய ப்ரோபயாட்டிக், அதாவது நமக்கு பால், தயிரு, மோரு,
அந்த மோர் குழம்பு, அவியல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அப்ப நல்ல கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு இட்லி, புளிச்ச வச்ச நம்ம உணவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆவியில வேக வைக்கிற உணவெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அத எடுத்துக்கலாம். அப்புறமா நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து வருமுன் தடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இதெல்லாமே நீங்க எடுத்துக்கணும். ரெகுலரா நல்லா தூங்குறது, நல்லா கரெக்ட் டைமுக்கு தூங்குறதுக்கு உண்டான பயிற்சிகள் மேற்கொள்வது, நல்ல எக்ஸசைஸ், நல்ல யோகா எக்ஸசைஸ் பண்றது, ஓம்காரம் நீங்க வந்து சாண்ட் பண்ணலாம் தூக்கம் வரலைன்னா. ஏன்னா நம்மளுடைய யோகா பண்றப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடுங்கிறது அனுபவத்தின் மூலமாக எல்லாருமே உணர்ந்ததுதான். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை சீரமைச்சுக்கிறதுக்கு நிறைய வெளிகள் வந்து இருக்கு. அது சிம்பிளானதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்க்கிறது, என்ன காசு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுட்டு அதுக்குண்டான முறைகளை நம்ம எளிய முறை வீட்டிலேயே நம்ம இருக்கிற மூலிகைகளை கொண்டோம் உணவு முறைகள், நம்ம பாரம்பரிய உணவு முறைகளை ஃபாலோ பண்றது, நம்ம நல்லா கடவுளை மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு தான் இறை வழிபாடு. அதனால நம்ம பண்றது கரெக்டா தப்பாங்கிறத விட அவருக்கு அருகாமை போறதுக்கு நம்ம தகுதி உள்ளவராக ஆக்கிக்க வேண்டும். இந்த உடலை நம்ம பார்த்துக்கணும். உடல் மூலியமா தான் வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். அவர் நினைக்கிறது இந்த மைண்டு வேணும், உடல் வேணும், ஆத்மா வேணும். உடல் இல்லைன்னா ஆத்மாவே இல்லையே. மைண்ட் இல்லைன்னா மனிதனே இல்லை. அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது, அதை எப்படி நம்ம டிசிப்ளினா நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்க்கை முறை. ஃபுட்டில் டிசிப்ளின் இருக்கணும், தாட்ல இருக்கணும், பேச்சில் இருக்கணும், லிமிட்டா இருக்கணும். நம்ம பண்ற செய்தல், நம்ம மற்றவங்களோட பழகுற முறை, இறைவனை அணுகும் முறை, இவ்வளோ இருக்கு. எல்லாமே நமக்கு நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துட்டு நல்லதே நினைச்சு நல்லதே பேசி நல்ல காரியங்களையும் செஞ்சு நம்ம வந்து ஆரோக்கியமா 100 வயசு கண்டிப்பா வாழ முடியும். நம்ம வழிகாட்டிகளா மற்றவங்களுக்கும் இருக்கணும். அப்படிங்கிறதோட நம்ம இன்னைக்கு என்ன மெசேஜ் எடுத்துட்டு போறீங்கன்னு நீங்க இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னால ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. கடவுள்கிட்ட மன தைரியத்தையும், என்னுடைய ஆற்றல், மன ஆற்றல், உடல் ஆற்றல் எல்லாமே அவர் கொடுத்ததுதான். அந்த ஹீலிங்கை நம்ம எப்படி தக்க வச்சுக்க போறோம்? நம்ம சீரமைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு நேரம், காலம், நம்ம வயதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்த எண்ணங்கள் நீங்க தோன்றினா அதை நீங்க செயல்படுத்தணும். வாழ்க்கையில கேட்கறது மட்டும் இல்லாம நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். அதனால தீபாவளி ஸ்வீட்ஸ் நம்ம வந்து வீட்டுல முக்கால்வாசி நம்ம கிளீனா, ஹைஜீனிக்கா, சத்துள்ளதா பச்சை பயிறு உருண்டை சாப்பிடலாம், வேர்க்கடலை உருண்டை, தேங்காய் பருப்பி, எதுலையுமே வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுவோம். யாராவது கொடுத்தா கூட வெள்ளையை ஒழிச்சிருங்க. அதிரசம் சாப்பிடலாம், அதுல நம்ம வெள்ளம் போடுறோம். வெள்ளம் கலந்து இல்ல கருப்பட்டி கலந்தது நீங்க தயவு செய்து சாப்பிடுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து வெளியில இருந்து கொண்டு வந்தா ஏதோ அளவா லிமிட்டா சாப்பிடுங்க. வீட்டுல மொயினா வந்து இந்த மாதிரி உருண்டைகள், நல்ல நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு சத்துமா உருண்டை, அந்த மாதிரி எள்ளு உருண்டை, இதெல்லாமே நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு இனிப்பான லைஃபே வந்து நம்ம இனிப்பை தவிர்க்கிறது தான். ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி, என்னுடைய இந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக்கை கொடுத்து ஒரு விழிப்புணர்வுக்கு எனக்கு வந்து ஏற்பாடு செய்த அம்மா அவர்களுக்கு மற்றும் மன்றத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு ரொம்ப காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட ஸ்பீச் கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றி மேடம். வாழ்க வளமுடன். அனைவரும் அம்மா அவர்களை தியான நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்று நமக்கு நம்முடைய குடலை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்பாக நம்மோடு உரையாற்றிய டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மேடம். இது ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய அன்பு சகோதரியின் அன்பு என்ன பகிர்தல் தான் சொல்லுவோம், இது கட்டளைன்னு கூட சொல்ல முடியாது. நான் ஒரு கருத்தாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், உண்மையிலே நன்றி. அதுவும் இந்த தீபாவளி திருநாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம கடையில் விற்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையின் அந்த இனிப்புகளை சாப்பிட்டு நம்முடைய உடல் நலத்தை பாழாக்காமல் இருப்பதற்காக பல்வேறு முறைகளை நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். வருமுன் காப்போம், அதுதான் நான் உங்க நினைக்கும் போதே, உங்களை நினைக்கும் போது நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருமுன் காக்க வேண்டும் என்பதைத்தான் சிறப்பாக சொல்லுங்க. அதே மாதிரி நம்முடைய வீட்டிலேயே இருக்கு, நீங்க வெளியில எங்கேயும் இதுக்காக தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை எந்த பொருளும். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய நம்ம அஞ்சரை பட்டியல் ஆரோக்கியம்னு அடிக்கடி நானும் சொல்லுவேன் என்னுடைய நண்பர்களிடம். நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய இல்லத்திலேயே இருக்கு. அதாவது சீரக தண்ணி தினமும் குடிக்கலாம், இல்ல ஒரு நாள் விட்டு பட்டையே சுடு தண்ணியில போட்டு குடிப்பேன் நான், அதுதான் பழகிருக்கேன். சோம்பு ஒரு நாள், சீரகம் ஒரு நாள், பட்டை நீர் ஒரு நாள் நம்ம குடிக்கக்கூடிய சுடு தண்ணியில கலந்து குடிக்கலாம். இப்போ மலச்சிக்கல் இருந்தாலே மனச்சிக்கல் வரும்னு எல்லாரும் சொல்லும்போது அம்மாவும் சொல்லியிருக்காங்க, நமக்கு முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது லூஸாகவும் வரும், கண்டென்ட் இல்லைன்னா உங்களுக்கு திக்காவும் வரும். 2 நாள் 3 நாள் 2 வேளை 3 வேளை போற மாதிரியும் இருக்கும். அதனால் நாம் எடுக்கக்கூடிய உணவு சிறப்பாக இருக்க வேண்டும். அது நம்ம எப்பவுமே இனிதான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, இன்றையிலிருந்தே நீங்கள் முயற்சி செய்து, அதே மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்ம கையில சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எப்படி நீர் அருந்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாம அமர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி மேடம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்தலாம். கேட்கலாங்க. ஓகே மேடம். சிறந்த நல்ல பல தகவல்கள். இது நாம ஃபாலோ பண்ணக்கூடிய தகவலை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுறது இல்ல, இது நம்ம உடனடியாகவே இப்ப நீங்க சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட போய் சீரகத்தை எடுத்து தண்ணியில சுடு தண்ணியில போட்டு நீங்க இந்த இரவுக்கு குடிச்சாலே போறோம், உங்களுடைய அகம் சீராகும். அதே மாதிரி சோம்பு நீர் குடிக்கும் போது உங்களுக்கு ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். அம்மா வணக்கம்மா, அனிதா பேசுகிறேம்மா ஆவடியிலேருந்து. சிறப்பாக இருந்ததுங்க உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் பேசுனது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போது இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு எனிமா கொடுக்கலாங்களா? அதுதான், நீங்க வீட்லயே எதுவுமே பண்ணிக்க கூடாது. டாக்டர்ஸ் ஒரு அவங்க அனுபவமிட்ட வந்தீங்கன்னா கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஏன்னா டைரியா இருக்கப்ப கொடுக்கவே கூடாது எனிமா. ஏன்னா அவங்களுக்கு சில பேத்துக்கு லூஸ் டூல்ஸ் இருக்கும், சில பேத்துக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், சில பேத்துக்கு ரெண்டுமே மாறி மாறி வரும். எடுத்தவொன்னு இனிமா கொடுக்க மாட்டோம். வயிற்றுல தொட்டி குளியல், இடுப்பு குளியல், அப்புறம் அந்த மண் சிகிச்சை எல்லாம் கொடுத்துதான் ஒண்ணு ஒன்னாதான் போட்டு அதை நிக்க வச்சுதான் அப்புறம் தான் கொடுப்போம். டைரக்டா பண்ணக்கூடாதுங்க டைரியா இருக்கப்போ. அந்த விளக்கெண்ணெய் குடிச்சு நம்ம பவுல் கிளீனிங் பண்றோம்ல, அது கிளீன்சிங் அது பண்ணலாம். அதுதான் நாங்க எங்க நேச்சுரோபதியில இல்ல, உள்ளுக்குள்ள நாங்க உணவுலயே இந்த கொடுக்கக்கூடிய இதுதான் இந்த அருகம்புல் சாறு இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதுலயே வயிறு சுத்தமாயிடும். அதுவும் அந்த வயிற்று பத்து போடுறதுலயே உங்களுக்கு வைரஸ் நல்லா கிளீன் ஆயிடும். சரி சரி. அது ஒன்றும் ஆமா உணவு மூலியமாவே சரி பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கறத நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் எதுவுமே பண்ணிக்கணும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. உங்க தகவல் சொல்லணும், இருக்கக்கூடிய நாயின் பார்ப்பேன். இருங்க இருங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு இது அன்மியூட் பண்றேன். உங்களது இதா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு அப்புறமா நான் மியூட் பண்றேன். நல்லது மேடம்.
அழுக்கும் அதுவே தேடி போய் சாப்பிடுது. சோ அதுக்கு இல்ல என்ன நம்ம வந்து ரொம்ப இருக்கக்கூடிய அது நம்ம கொண்டு வந்து ஒரு ஒரு கொத்தமல்லி கீரை இல்ல உங்களுக்கு கிளியரா எனக்கு கேட்கல. எல்லாரும் கேக்குதா? வாழ்க வளமுடன். சரியா கேட்கலம்மா, ரொம்ப சிக்னல் வீக்கா இருக்கு. அடுத்து யாருன்னா ஒருத்தங்க பேச சொல்லுங்க. சாந்தி அம்மாவை பேச சொல்லுங்க. எடுத்துக்கலாம், சொல்லுங்க. சாந்தி அம்மா வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க. உங்களுக்கு கிளியரா கேக்குது, கேளுங்க. அனார்கலி அம்மா தான் கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் எனக்கு கிளியரா கேட்கல. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. ஆமா, போதும். இப்ப எங்க வீட்டுல வந்து பொதுவா எல்லாமே கஞ்சி ஐட்டம், சிறுதானிய ஐட்டம் தான் ரெகுலராவே பண்ணி அது வழக்கம். ஆனாலும் இந்த இப்ப இந்த வந்து டைபாய்டு இந்த மாதிரி காய்ச்சல் வருது இல்லையா, அப்ப நம்ம எந்த மாதிரி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனாலதான் டைபாய்டு வருதுன்றாங்க, இல்லைன்னா தண்ணியில வந்து மூலமாதான் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியில இருந்து சாப்பிடுற உணவு, ஆமா, தண்ணி, அதுக்கப்புறம் கொசு தண்ணி தேங்குச்சுன்னா அந்த கொசு மூலியமா வருது. ஓ சரி. இப்ப வந்து அதுக்கு நமக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பண்ணணும்னா எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாமா? உணவு வந்து ஒண்ணு தண்ணி சுத்திகரிப்பு பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கேரளால எல்லாம் பதிமுகம்னு விற்பாங்க. அந்த கலர் மூலிகை வந்து ஒரு பிங்க் கலர்ல விற்கிறாங்க, எல்லா கடையிலயும் கிடைக்கும். நாட்டு மருந்துக்குள்ள பதிமுகம்னு கேளுங்க. பதிமுகம். ஆமா, அதை ஒரு பிஞ்ச் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1 லிட்டருக்கு 1/2 ஸ்பூன் போடலாம். கொதிக்க வச்சு நீங்க அந்த தண்ணி சுத்திகரிப்பு தான், அதுவும் பண்ணும், குடல் டைஜஷன் நல்லா பண்ணும். சரிங்கம்மா. நம்ம வந்து துளசி புதினா பானி, அதாவது துளசி ஒரு 5 இலை புதினா கொதிக்க வச்சு அதை டீ மாதிரி குடிக்கலாம். இல்ல எல்லாருமே வந்து அதை ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருங்க. 1 லிட்டருக்கு ஒரு ஒருத்தருக்கு 5 இலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு இலை பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. அதை நாங்கெல்லாம் வந்து நேச்சுரோபதியில வந்து வச்சு விட்டுருவோம். அதெல்லாம் எல்லாம் குடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், கோவிட் காலத்துல எல்லாம் என்ன குடிச்சோம்? கபச்சுர நீர் குடிச்சோம், நிலவேம்பு கஷாயம் குடிச்சோம். அதையெல்லாம் 50 ml நீங்க குடிச்சுக்கோங்க. அதாவது எப்பயாவது வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ரெகுலராவே எடுத்துக்கலாம். ஒரு 3 நாள் குடிங்களா, வாரத்துல ஒரு வாரம் குடிச்சிட்டு நீங்க விட்டுறலாம். சரிங்கம்மா. சரி. 50 ml கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா கொதிச்ச உடனே ஒரு 50 ml தான் குடிக்கணும். குழந்தைகளுக்கு எப்படி, கை குழந்தைகளா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? கை குழந்தைன்னா வயசு என்னங்க? பிறந்து 4 மாசம் தான் ஆகுது. அது அம்மா தான் சாப்பிடணும், தாய்ப்பால் தான் அவங்களுக்கு. அவங்க அம்மா கொடுங்க. இந்த சீரக தண்ணி, ஓமம், அந்த குழந்தைக்கு வசம்பு எல்லாம் போட்டு விடுவீங்களே, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம்ல. 6 மாசம் ஆகணுமே. வசம்பு கையில போட்டிருக்கோம். ஆமா, அது கொஞ்சம் போகணும்ல. அவங்க அம்மா தான் தாய்ப்பால்ல கொடுக்குறாங்க, அவங்க அம்மா தான் சாப்பிடணும் எல்லாம். ஓகேம்மா. சரிங்க. சரி. அது இந்த பெப்பர் வந்து இந்த பெப்பர் இருக்கு பாருங்க, வெள்ளை பெப்பர், அது போட்டு சூப்பு கொடுக்கலாம். கஞ்சி நீங்க சொல்ற மாதிரி இஞ்சி தட்டி போட்டு, மிளகு, பெப்பர் இதெல்லாம் போட்டு கஞ்சி குடிக்கலாம். சரிங்கம்மா. வாரம் ஒரு நாள் நிலவேம்பு கஷாயம் கூட குடிக்கலாம். அவங்க 50 ml குடிக்கலாம். கபசுர நீர் குடிக்கலாம், அதிமதுரம் குடிக்கலாம், துளசி புதினா. நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி இதுனா பால் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி அதுதாங்க, ஒரு நாள் தானே குடிக்கிறாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க. அப்படின்னா நீங்களே ரசம் வச்சு கொடுங்க. தூதுவளை ரசம், கற்பூரவள்ளி இதெல்லாம் போட்டு ரசம் வச்சு கொடுங்க. கொள்ளு சூப்பு. சரிங்கம்மா. துளசி சேர்த்துங்க. வெத்தலை இருக்குல்ல, அதை கிள்ளி போட்டு அதை கொதிக்க வைங்க. அது மாதிரி கொடுங்க. சரிங்கம்மா. துளசியே சேர்த்துங்க, ஒண்ணும் பண்ணாது. சரியா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. இது எல்லாமே நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதுதான். அம்மா சொல்லியிருக்கிறது துளசியும் கிடைக்கும், தூதுவளை, வெற்றிலை ரசம் இதெல்லாமே வச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதிமதுரமும் நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. நன்றி அம்மா. அடுத்ததாக செல்வி அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். 1 மாசமா எனக்கு சளி இருமலுங்கம்மா. அலோபதியும் எடுத்தேன், ஹோமியோபதியும் எடுத்தேன், இன்னும் சரி வரலைங்கம்மா. சளி இருக்கா உள்ளுக்குள்ள கபா? ஆமாங்கம்மா, தொண்டையில் மட்டும் சளி, அப்பப்ப இருமல் வருதுங்கம்மா. சளி வருதாம்மா? ஆமா, வருதுங்கம்மா. சளி வருது. 1 மாசமா சளி வருது. ஒரு 15 நாளா இருக்குதுங்க. என்னங்கம்மா? இருமல் இருக்குங்களா? இப்ப இருமல் இல்லைங்கம்மா, ஒரு 2-3 நாளா இல்ல. அதாம்மா, சுடு பால், பசும்பால்ல கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள் நல்லா கொதிக்க வச்சு, நல்லாவே கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கணும் பால். அப்புறமா அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுட்டு பனங்கல்கண்டு போடுங்க. சரிங்கம்மா.
கொஞ்சமா போட்டு ஆத்திட்டு டெய்லி ஒரு கிளாஸ் குடிங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கூட இந்த பிரச்சனை வரும். துளசி, புதினா நான் சொன்னேன் இல்லையா? அதை கொதிக்க வச்சு அந்த ஆமா. தண்ணியை குடிங்க. கற்பூரவள்ளி சரி. வேணும்னாலும் தனியா நீங்க வந்து கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கலாம். அது 3மே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு தாங்கம்மா இருக்கேன். அதுதான் உங்களுக்கு நின்னு இருக்கு. ஆமாங்கம்மா. 21 நாள் தொடர்ந்து எடுங்க, சரியாயிடும். சரிங்கம்மா. ரசம், சரிங்க. கொள்ளு ரசம், மிளகு ரசம், தூதுவளை ரசம் அதெல்லாம் சாப்பிடுங்க. வேற வெள்ளை சர்க்கரையே சேர்த்தாதீங்க. சரிங்கம்மா. சரியாயிடும். சரி. இட்லியில வேக சரிங்கம்மா. வச்சு நன்றி. ஆவியில வேவிச்சதே சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்துக்கலாமா? சரிங்க. இதுவரை மிகவும் சிறப்பாக அன்பர்களின் கேள்விகளுக்கு நன்றி. சிறந்ததொரு ஒரு உடனடி ஆரோக்கியமாக பதில் தந்த சுபாராவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம் கருதாத இந்த சேவை வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் எல்லா ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்ற உங்களுடைய தன்னலம் கருதா இந்த சேவை தொடர எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நின்று வழி நடத்தட்டும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.